வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. நாட்டின் 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 86 மாவட்டங்களில் அம்ருத் பாரத் நிலையங்களாக மறு மேம்பாடு செய்யப்பட்டுள்ள 103 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் பிகானேரில் இருந்து திறந்து வைக்கிறார். 26,000 கோடி ரூபாய்க்கும் மேல் மதிப்புள்ள பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். இத்திட்டங்களில் ரயில்வே, சாலை, மின்சாரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் குடிநீர் உள்ளிட்ட துறைகள் அடங்கும். இன்று பிரதமர் திறந்து வைக்கும் அம்ருத் பாரத் நிலையங்களில் புதுச்சேரியின் மாஹே ரயில் நிலையமும் ஒன்றாகும். இத்திட்டத்தின் கீழ் மாஹே ரயில் நிலையத்தில் நவீன காத்திருப்பு கூடம், தரம் உயர்த்திய கழிவறைகள், மேம்பட்ட நடைமேடை கூரை உட்பட பல்வேறு வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அம்ருத் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் 1300க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் மறுசீரமைப்புக்காக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிகானேரில் உள்ள மறுசீரமைப்பு செய்யப்பட்ட தேஷ்நோக் அம்ருத் நிலையத்தை நேற்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 122வது மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மை கவ் இணையதளம் மற்றும் 1800-117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவோ அல்லது 1922 என்ற எண்ணில் குறுஞ்செய்தியாகவோ நாளை வரை தெரிவிக்கலாம். புதுச்சேரியில் கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை ஆய்வு செய்வதற்கான போக்குவரத்து துறையின் சிறப்பு முகாம் வரும் 31, ஜூன் 1 ஆகிய தேதிகளில் மேட்டுப்பாளையம் கனரக வாகனங்கள் முனையத்தில் நடைபெறவுள்ளது. ஆந்திர கடலோர பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக மே 27ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.